السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد بارك وسلم عليه. அன்பர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாற்றுமர சகோதர சகோதரர்களே, உலமாக்களே, உரஃபாக்களே, துலவாக்களே, அல்லாஹ்வுடைய பேரருள் காரணமாக நாம் ரமலானுடைய மாதத்தின் பரக்காத்திலே பல அரிய செய்திகளை தெரிவதற்குண்டான வாய்ப்புகளையும் அல்லாஹ் நமக்கு அருள் பொழித்து கொண்டிருக்கிறான். விஷயங்கள் தெரியாமல் தத்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணம், கிராமத்தில் சொல்லுவாங்க, குடலேத்தம் தெரியாமல் கோடி ரூபாய் செலவு பண்ணாண்டு. கிராமத்து பேச்சு. அது குழந்தைக்கு வௌத்தால போகுது, டயோரியா. என்னென்ன வைத்திய மூலம் பார்த்துட்டோம், ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிட்டு இருக்கிறோம், எத்தனோ இன்ஜெக்ஷன்லாம் போட்டாச்சு. ஆனால் போக்கு நிற்கலை. பிள்ளை என்ன ஆகும், எவ்வளோ தாங்காது, அப்படியே மெலிஞ்சு போயிடும். சமயத்தில் அதுக்கு உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம். எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, டாக்டருங்க வைத்தியமும் செய்கிறாங்க, போக்கு நிற்காமல் இருக்கு. அதுக்கு கிராமத்தில் சொல்லுவாங்க, குடலேத்தம் தெரியாமல் கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. பிறகு வயசான கிழவி மாற்ற கொண்டு இந்த குழந்தைய கொடுத்தவொடனே அவங்க குடலேத்தத்தை எடுத்து விடுவாங்க. தாறுமாறாக போன அந்த உள்ள இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய அந்த இடத்த ஒரு குளிக்க அவங்க அதை செஞ்சு விட்டுருவாங்க. உடனே அந்த குடலேத்தம் சரியாக போயிடும். ஒரு இன்ஜெக்ஷன் தேவையில்லை, ஒரு செலின் தேவையில்லை, ஒரு டேப்லெட் தேவையில்லை, ஒரு சிறப்பு தேவையில்லை, நல்லா போயிடும். அந்த அம்மாட்ட 10 ரூபா கொடுக்கலாம், இல்லை அந்த அம்மா வானான்னு சொல்லலாம். அதை எடுக்கிறதுக்கு ஒரு கலை. அதே மாதிரி இன்று இஸ்லாமியர்கள் பொதுவாக எல்லா ஜனங்களுமே அவசரப்படுறாங்க, அல்லல் படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. எதனால கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, தெரிய வேண்டிய விஷயங்களை தெரியாமல் கஷ்டப்படுறாங்க, புரிய வேண்டிய விஷயங்களை புரியாமல் கஷ்டப்படுறாங்க. பெரியோர்களை அவமதிக்கிறது இல்லை, கஷ்டத்துக்கு மூல காரணம். சிறியார் மீது அன்பு காட்டுறது இல்லை, கஷ்டத்துக்கு மூல காரணம். பெற்றோர்களை மதிக்கிறதே இல்லை, பெற்ற தாய் பேச்சை கேட்காம மனைவி பேச்சை கேட்கிறார். அந்த அம்மாவை பார்க்கறதே இல்லை, தாய் முகத்திலே முழிக்க மாட்டேங்கிறான். உனக்காக உயிரோடு போராடியவள் அல்லவா அவள், உனக்காக எத்தனோ தியாகம் செய்யவில்லையா? நல்ல பல ஆகாரங்களை, உணவு பண்டங்களை நான் நிராகரிக்கல. மாம்பழம் உனக்கு மாந்தம், உன் வகுத்துல கேடு வந்துடுங்கிறதுக்காக மாம்பழத்தை அவாய்டு பண்ணலையா? பிறண்டு படுக்க முடியாம, குப்புற படுக்க முடியாம, விறுவிறுன்று ஒரு வேலை செய்ய முடியாம, பெரிய வெயிட்டை தூக்கி வகுத்துல மாட்டிக்கிட்டு சுத்துறது, அது நீ பார்த்தியா? பஸ்ஸில் கூட டிசேபிள்டுன்னு ஒரு சீட்டு போட்டு அந்த பிரெக்னென்ட் லேடி வந்தவுடனே அங்கே உட்காந்து எந்திரிச்சு போயிடுறான். அந்த அம்மா உட்காரட்டும், முடியாது அந்த பஸ்ஸில். இப்படி எல்லாமே அதன் மீது இறக்கம் காட்டுறாங்க. ஆனால் நீ அந்த அம்மா ஓத்துல இருந்தவன், வெளியில நீ வந்த, உயிர் போற மாதிரி அதாபப்பட்டு அந்த அம்மா உன்னை பெற்று எடுத்தாள். உன்னுடைய பீஷா சிறுநீர் அந்த அம்மா பன்னீர் ஆக்கிக்கிட்டான். உன்னுடைய மலத்தை மோஷனை சந்தனம் ஆக்கிக்கிட்டான். அப்படியே ஒன்று தூக்கி மூஞ்சிக்கிட்ட கொண்டு வந்து துடைக்கிறான். நாத்தம் இருக்குதானே செய்யும், சந்தனமாக்கிக்கிட்டாலே. எத்தனை கைதியா அந்த அம்மா மாத்துது. நீ சிறுநீர் மடியில கழிக்கிற, உனக்கு சொல்லவும் தெரியாது, நீ பாட்டுக்கு சிறுநீர் இருந்துடுவ. வசதி இல்லாத எத்தனோ தாய்மார்கள், மாத்து கையில் இல்லாத எத்தனோ தாய்மார்கள் அதை கசக்கி புழிஞ்சு அதையே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படிதான் வளர்த்தாங்களே, தான் ரத்தத்தை பாலாக மாற்றி உனக்கு ஊற்றினாங்களே. எங்கேருந்து பால் வந்துச்சு, எப்படி நீ குடிச்ச பால் வந்துச்சு? மென்சஸ் நிற்குது, பீரியட்ஸ் நிற்குது,
போய் டாக்டர் செக் பண்ணுறோம், கன்சீவ்ங்கிறாங்க. அந்த மென்ஸ் எங்கே போச்சு, பீரியட்ஸ் எங்கே போச்சு? அந்த பீரியட்ஸ் அசுத்தமானது. அது அண்ணல் பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பீரியட்ஸ் நேரத்தில் நீங்கள் உங்கள் மனைவியோடு சேர்ந்துடாதீங்க. முட்டுக்காலுக்கு மேலே பார்த்தீங்களா, நீங்கள் எந்த தொடர்பும் வச்சுக்காதீங்க. இல்லற குறிப்பா வைக்காதீங்க, அது கெட்ட ஆவி வெளியே வருது. அது இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அதன் காரணமாக அவனுக்கு குஷ்டரோகம் கூட வரலாம். அப்போ நீ கான்டாக்ட் பண்ணிக்கிட்டா. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு எனக்கு அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எதனால இது வருது இந்த வியாதி, என்ன காரணம்? அவங்க ஆண்டவரோடு தொடர்பு கொண்டிருக்கார்கள். பல்லமஹா ஃபுதுரஹா வ தக்வஹா, ஏற்கனவே 2 வாட்டி சொல்லிக்கிறேன். எத்தனை வாட்டி சொன்னதான் என்ன? அதை நீங்க கேட்காம இருந்திருக்கலாம், திருப்பி நீங்க புதுசா கேட்கலாம். அதனால திருப்பி சொல்லக்கூடாது என்ன இருக்குது. அப்போ அந்த நேரத்துக்கு தொடர்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாங்க மடியில் படுத்திருந்தாங்க, அவங்க சுடிதார் போட்டிருந்தாங்க, புகாரி ஹதீஸ்ல வருது. அப்போ அவங்க பீரியட்ஸ், எந்த தொடர்பும் வச்சுக்காங்க, முட்டுக்கு மேலே இடுப்புக்கு கீழே மடியிலே படுத்துக்குங்க, பிரச்சனை இல்லை. அவங்களை ஒதுக்கிடாதீங்க. உங்க மனைவி அவங்க பந்தோபஸ்து செஞ்சுக்கங்க. அவங்க மடியில படுத்து நீங்க தூங்க ரசூலுல்லாஹ் படுத்தே செஞ்சாங்க. ஏன் ஒதுக்கணும் அவங்கள? அது ஒரு பீரியட் வருது, அது அவங்களுக்கு நல்லது. அந்த உபாதை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்தாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சைத்தான் பேச்சை கேட்டாங்க. வாப்பாட்ட போய் சொன்னாங்க, நீங்க அந்த மரத்துக்கிட்ட போங்க, அந்த கனியை சாப்பிட மாட்டாங்க. என்ன நீ சொல்ற, அல்லாஹ் கூடாதுன்னு சொன்னானே. பாத்தீங்களா, மனைவி பேச்சுக்கு மாறு செய்யுங்கள், எது எதுல செய்யணுமோ அதில் செய்யுங்க. அது தலீகரமுடாது மரத்துக்கு மேலுண்டாங்க. அவ கீழே இறங்கும் போது ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளையில காலை வைக்கிறாங்க. அப்போ ஃபாத்திமா, அதில் வைக்காதீங்க, அது முறிஞ்சிடும், அந்த கிளை ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு ஃபாத்திமா சொல்றாங்க. வச்சுட்டாங்க, உடஞ்சி கீழே வந்துட்டாங்க, பலமான அடிப்படை. அப்ப சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே உங்க பேச்சு கேட்கக்கூடாது, அதனால தான் நீங்க சொன்ன மலை வைக்க வேணாம், நான் வச்சேன், அதை கீழே ஊந்துட்டேனே. இப்போ நபிகளை சொல்லு, எப்படி அது ஒரு தப்பாவோ தவறாவோ போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அதை தலிநாயகம் ஆராய்ச்சி பண்றாங்க. பண்ணி பார்த்தா எந்த கிளையில பாத்திமா நாயங்க காலை வைக்க சொன்னாங்களோ அந்த கிளையில கருணாக படுத்து கிடக்கு. அப்ப சொன்னாங்க, ஃபாத்திமா உங்க நபி, உங்களோட அருமை தந்தை சொல் வீண் போறதில்லை, அது கட்டாய மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியது. அதனால்தான் நான் இந்த மரத்தை வச்சு கீழே விழுந்த போதிலும் நீ சொன்ன மாதிரி அந்த மரத்தில் நான் வச்சிருந்தா கருணாக என்ன தீண்டி இருக்கலாம், நான் கீழே சபமாக விழுந்திருப்பேன் என்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உள்ள இருக்காங்க, ஆதிப்பிதா, அவன்தான் முதல் மனித பிறவி. அங்கேருந்து தான் மனிதர்கள் வரணும். நாமெல்லாம் யாருமே உலகத்தில் எத்தனை வேகமான எத்தனை விதமான இனம் பிணம் யார மக்கள் இருந்தாலும் சரி, எல்லாம் அங்கேருந்து தான் வர்றாங்க. மூலப்பிதா ஆதம் தான், அது யாரும் மறுக்க முடியாது. எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. பேர் வித்தியாசமா இருக்கலாம், பேர் மாற்றமா இருக்கலாம். இதுல ஆதம். அப்போ இப்லீஸ் சொல்ல கேட்டு தூண்டுனாங்க, நம்ம இங்கேயே தங்கிடலாங்க, சொர்க்கத்தில் நீடும் இங்க இருந்துக்கலாங்க, நம்ம மலக்கா போயிடலாங்க, அதாங்க உங்க ஆசை. ஆதம், ஆமா, அந்த ஆசை நிறைவேறத்துக்கு தான் அங்க போக சொல்றாங்க இப்லீஸ். பாருங்க, ஆலிம்களை கொஞ்சம் கவனிங்க. இப்லீஸ் வெளியில இருக்கிறான், ஆதம் ஹவ்வாவும் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. இப்லீஸ் சொர்க்கத்துக்குள்ளே வரல. நீங்க பாவம் மக்களை போட்டு ஏதோ சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. அரபி ஓதின பண்டிதர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, நம்ம எப்பவுமே நிரந்தரமா இந்த சொர்க்கத்தில் இருக்கணும் ஆசை, நம்ம மலக்கா போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி அவங்க நினைச்சது
இப்லீஸ் சொல்றான், அம்மா பாப்பா என் பேச்ச கேட்க மாட்டாரு, அவர் என்ன நினைக்கிறார் சொல்லட்டுமா? ஆலிம் பேல நீ நல்லா கேளுங்க, நீ பதில் சொல்லு பார்க்கலாம், உன் ஹயாத்து பூரா டைம் தர்றேன். நீ பண்டிதர் யாரும் இல்லைங்கிறா, நீ 7 வருஷம் ஓதிக்கிற நான் மறுக்கல, அது ரொம்ப மதிக்கிறேன் உன்னை, உன்னுடைய தூசிக்கு நான் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இங்க வரக்கூடிய குர்ஆன் சம்பவத்தை சொல்றேன், நீ சிந்திச்சுப்பார். சொர்க்கத்தில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனசுல நினைக்கிறது, இப்லீஸ் வெளியில இருந்து சொல்றான், அம்மா அவங்க நினைக்கிறாங்களே வாப்பா ஆதம் சொர்க்கத்திலே இருக்கணுண்டு, அதுவும் நிறைவேறும், அமரர்களாக மலக்கா போகணும், ஏஞ்சல்ஸ் சொல்லி அதுவும் நடக்கும் சொன்னான். அதிர்ச்சி ஆயிட்டாங்க அம்மா. இது நம்ம 2 பேரும் சொர்க்கத்தில் பேசுற ரகசியம். இப்போ ஒரு ரூம்ல ஒரு கப்பிள்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, டோர்லாம் லாக்கு, வெளியில பூட்டியாச்சு. அவங்க 2 பேரும் பேசுறது வெளியில இருந்து ஒரு மனுஷன் சொன்னான்டாங்க, அதிர்ச்சி தானே கொடுக்கும், இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டானு. அந்த மாதிரி சொர்க்கத்தில் அவங்க இவன் வெளியில கிடக்குறான், சத்தமே விழுவில்ல, நினைக்கிறாங்க பேசுறாங்க, அது 2யும் சொல்லிட்டான். இது குர்ஆன், நான் சொல்றது குர்ஆன். அப்போ அம்மா சொல்றாங்க அப்பாட்ட, நீங்க என்னங்க ஆசைப்படுறீங்க? நான் இங்கேயே தங்கிடணும், அப்புறம் என்னங்க நான் மலக்கா போகணும், அதை தாங்க அவன் சொல்றான். இவன் சொல்றான் இப்லீஸ் என்ன சொல்றான், நீங்க அங்க போயிட்டா எங்க அல்லாஹ் போவானான்னு சொல்றான். பாருங்க, இந்த அப்பா அம்மாவே கிளப்பிட்டான் சொர்க்கத்தை விட்டு, நம்ம என்ன கதி? ஏன்னா அவனை பத்தி நம்மளுக்கு விஷயம் இல்லைங்க. இப்லீஸ் எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான், என்ன மாதிரி இருக்கிறான்? அல்லாஹ் கூட பேசணும் இப்லீஸ், ரசூல்லா கூட பேசணும் இப்லீஸ், அவுலியாக்கள் கூட பேசணும் இப்லீஸ். நான் உன்னை கேட்கிறேன், இது வரைக்கும் நீ அல்லாஹ் கூட பேசணும்டா? அவனை போய் நீ சாடுற, அவனை இப்லீஸ்ங்கிற, அவனை சபிக்கிற. நீ இது வரைக்கும் ரசூல்லா கூட பேசணும்டா, அவுலியா கூட பேசணும்டா? அவன் பேசிட்டான்னு அல்லாஹ்ட்ட குர்ஆன் சொல்லுது, அவன் பேசிட்டான்னு ரசூலுல்லாஹ்ட்ட ஹதீஸ் சொல்லுது. லானத்து செய்யப்பட்ட சபிக்கப்பட்டான் அல்லாஹ்ட்ட பேசுறது எப்படி? எப்படி அல்லாஹ் பேசினா அவன்கிட்ட? சபிக்கப்பட்டவனோட நீ நல்லவன் நான் நல்லவன் நம்மகிட்ட பேசவே இல்லையே, நாம அவன்கிட்ட பேசவே இல்லையே, அது தப்பு, பேசிட்டு தான் இருக்கிறான். அவன் பேச்சு விளங்காமல் இருக்கிறோம். எப்படி போல ஒரு சேனல்ல காட்டுறான், ஒரு முக்கியமான செய்தி காட்டுறான், மக்கள் ஓடி வந்து என்னப்பா டிவி பார்க்கறாங்க, என்ன பார்க்கற? நான் 10 இதுல பார்த்துட்டு இருக்கிறேன், கிரிக்கெட் பார்க்கறேன். இல்லை இல்லை அந்த சேனல் எடு, 32 போடு நீ அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு பார்த்தா அப்படியே சுனாமி வந்து என்னமோ நடக்குது, நேச்சுரலா காட்டுறான், பரிதாபமா இருக்கு அந்த காட்சி பார்த்தா. அப்போ ஒரு டிவியில எத்தனை சேனல் இருக்கு, ஒவ்வொரு சேனல்ல ஒரு செய்தி, எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே டிவியில தான் இருக்கு, சேனல் மாத்திரம் இல்லையா? அதே மாதிரி நீ சேனல் தெரியாம அவசரப்பட்டு கிடக்கு, செய்தியை போயிடுச்சு, தட்டி 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 அந்த சேனல் என்னன்னு கேட்டுக்கிட்டு அது 32 ஓபன் பண்ணாங்க, நீ அதை பார்க்கலாமே, நல்லதோ கெட்டதோ. அதே மாதிரி தான் அல்லாஹ் கூட பேசுறது, அவன் நம்ம கூட பேசுறது. இப்போ சிங்கப்பூருக்கு பேசணும் 0065, கோலாலம்பூர் பேசணும் 00603, துபாய்க்கு பேசணும் 0097150, பேங்காக் பேசணும் 00662, ஹாங்காங் பேசணும் 00852, டெல்லி பேசணும் 001, பாம்பே பேசணும் 002, கல்கட்டா பேசணும் 003, மெட்ராஸ் பேசணும் 044, அமெரிக்கா பேசணும் 001. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோடு கொடுத்துட்டான், 10 டிஜிட் நம்பர் இருக்குது. அந்த கோட்ல நீங்க பேசினா அந்த ஊருக்கு போகும், வேற ஏதாவது ஒரு நம்பரை போட்டா போகாது. அதான் சொல்லிட்டாங்க, இன்னென்ன ஊருக்கு இன்னென்ன ஐஎஸ்டி எஸ்டிடி. அதே மாதிரி அல்லாட்ட பேசுறதுக்கு ஒரு கோடு இருக்கு. உலகத்தை பூரா பேசுறீங்க, அமெரிக்காவுக்கு பேசுறீங்க 01 போட்டு தட்டின ஒன்று அங்க எடுக்கிறாங்க. அது எத்தனை 1000 கிலோமீட்டரு, சயின்ஸ் எப்படி கண்டுபிடிச்சிருச்சு? உண்மைதானே? அந்த ஊர் கோடை தவிர வேற ஒன்று போட்டா அமெரிக்காவுக்கு போவாது. நீ அந்த கோடை கரெக்டா போட்டா அமெரிக்காவுக்கு போகுது, கையில வச்சுட்டு இருக்கிற.
உள்ளங்கையில இருக்குது. இன்டர்நேஷனல் உலகம் உன் கையில வந்துருச்சு, துனியா உன் கையில சுருக்கி கொடுத்துட்டான். 10 நம்பர்ல கொடுத்துட்டான். உலக நம்பர் 10 நம்பர்ல கண்டைன்டு. உலக நம்பர் நம்முடைய 10 டிஜிட்ல வந்துருச்சுங்க. ஆனா கோடு ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு கோடு இருக்கு. நான் பகிரங்கமா டிவியில பேசுறேன், ஒளிஞ்சு மறைஞ்சு பேசுறது இல்லை. ஏன்னா எங்கிட்ட நம்பர் இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு ஒரு கோடு இருக்கு, ரசூல்கிட்ட பேசுறதுக்கு ஒரு கோடு இருக்கு. அந்த 2 கோடு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படாம, அதுக்கு முயற்சி எடுக்காம, இப்போ என் பேரை டச் போனை யூஸ் பண்றாரு. உதாரணத்துக்கு எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க, நான் மாட்டேன், எனக்கு தெரியல. இங்க ஓடுது அங்க ஓடுது, யார் இதை பிடிச்சி கிடப்பா? பழைய போனை வச்சுட்டு நான் கிடக்கிறேன். அவன் கிளீனா எடுக்கிறான், மெசேஜ் எடுக்கிறான், என்னென்னமோ சொல்றான். அல்லாஹு அக்பர். குழந்தைலாம் பொம்பளை பிள்ளைலாம் சின்ன சின்ன பிள்ளைலாம் வேலை செய்யுது. அது ஒரு அட்டென்ஷன் கொடுத்தாங்க. அது என்ன டச் போன்னு பார்த்தாங்க, படிச்சாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். நான் அவங்களுக்கு பாட்டனா இருக்கிறேன், என் மகனுக்கு மகன், என் மகளுக்கு மகள். எனக்கு டச் பண்ண யூஸ் பண்ண தெரியலையே. அது என்னுடைய குரலான தவிர்த்து அல்லாஹ் கூட பேச முடியல. அப்ப இப்லீஸ் குர்ஆன்ல எப்படி பேசினான், எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறத, அவன் ஆசைப்படுறத சொல்றான். அதை கேட்டாங்க உம்மா, அதை கொண்டு சொன்னாங்க வாப்பா ஆதம்ட்டு. அப்படியா சொல்றான்? நான் நினைக்கிறதையா சொல்றான்? ஏன் வந்தாங்க பாருங்க ஆதம், பாருங்க அந்த மாயாஜாலத்தை இறங்கி ஏமாந்துட்டாங்க. உடனே அங்க போயிட்டாங்க. நடந்த சம்பவம் அது போய் தான் ஆகணும், இல்லைன்னா நம்மளால வர முடியாது. அது போய் தான் ஆகணும். அப்படி ஆதம் மனுஷன் அங்க போகாம இருந்தாங்க, அவங்க 2 பேரும் அங்கதான் இருக்கணும். ஒரு பிள்ளையும் வராது, உலகமே வராது. ஆதம் பிழை நல்ல பிழை. ஆதிப்பிதா ஆதம் செய்த பாவம் நல்ல பாவம். அதன் காரணமாக 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள். ஹத்தாக்கே சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்தாங்க. வான பூமி அண்ட சராசரங்கள் வந்தது, நரகம் சொர்க்கம் வந்தது, உலக மக்கள் மனுஷன் வந்தான், மிருகம் வந்துச்சு, பறவை வந்துச்சு, மீன் இனங்கள் எல்லாமே வந்தது. காரணம் ஆதம் அன்று செய்த அந்த நல்ல பிழை. அது கெட்ட பாவம் இல்லை, ஆதம் செய்த பாவம் நல்ல பாவம். அப்படி என்று நம்ம விளங்கும் போது அங்கேயிருந்து வர்றாங்க. அப்போ நாம யோசிக்கணும், இப்லீஸ் எப்படி பேசுறான், எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்? அவங்க மனசுல சொர்க்கத்தில் இருக்க முடிய வெளியில இருந்து அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்? யோசிங்க, நீங்க உங்களுடைய சிந்தனைக்கு விட்டுற. அதுக்கப்புறம் தான் அவங்க போனாங்க. அந்த சிந்தனை தப்பு. அதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விளங்கலை, உணரலை. அதன் காரணமாக ரொம்ப கஷ்டப்பட்டான். எனவே அல்லாஹ்வுடைய உத்தரவு நம்ம கட்டுப்பட்டால் நமக்கு வாழ்வு தான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.